Hi viewers, நான் இப்போ ஈஸியாக வீட்டிலே அயனிங் எப்படி செய்யணும்னு சொல்கிறதுக்கு பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோமா. முதல்ல நம்ம ஷர்ட் எடுத்துக்கிறோம். ஷர்ட் எப்படி பண்ணுறது பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் எடுத்துக்கோங்க. முதல்ல காலர் நல்லா பண்ணலாம். கொஞ்சம் அழுத்தி பண்ணுங்கள். அப்புறம் இந்த காலர் பேஸு பண்ணி முடிச்சோடனே இந்த பாட்டு வச்சுக்கோங்க. இது வீட்டிலே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். லேடிஸ் கடையில் தான் போகணும் கிடையாது. வந்து நம்ம பார்க்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்க. நெக்ஸ்ட் இது பாருங்க. கை கொஞ்சம் ஷோல்டரோட இப்போ எடுத்து பண்ணணும். இப்போ ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறது. விட்டுட்டு நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக போட்டுடலாம். ஒரு பட்டன் விட்டு ஒரு பட்டன் போடுங்க. போட்டோன்னே கரெக்டாக பொசிஷன் வச்சுக்கோங்க. அப்படியே ரிவர்ஸ் தேய்ச்சி முடிய வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஃபோல்ட் ஆகிறது ஒரு பேப்பர் நடுவு போட்டுக்கணும். பேப்பர் போட்டிங்கன்னா இங்கே எங்கேயாவது போட்டாலும் ஈஸியாக இருக்கும். மடிப்பே கிடையாது. சென்டரில் வச்சு போட்டுட்டு இந்த சைடு இப்படி எடுத்துக்கணும். இதனால இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கேன். ப்ரெஸ் பண்ணி விட்டுருவேன். ஈக்குவலாக ரெண்டுமே ஈவனாக இருக்கும். இதெல்லாம் பண்ணி அப்படியே எடுத்து மடக்கணும். அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணி காலர் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க ஷர்ட். அவ்வளோ ஈஸியாக பண்ணணும். சாரி எப்படி அயர்ன் பண்ண சொல்கிறேன். இங்கே இப்படி கசங்கி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி பண்ணணும். ஸ்ட்ரைட் ஆகிடும் பாருங்கள். இப்போ இருக்கா, இதை நீங்கள் இப்படி வச்சு இப்படி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக பொசிஷன் வரும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்படி பண்ணிவிடுங்க. பண்ணிங்கன்னா நம்ம தனியாகவே செஞ்சிடலாம். இந்த மாதிரி இன்னொருத்தர் ஹெல்ப் இல்லாமல் நம்ம செய்யறதுக்கு இதுதான் ஈஸியஸ்ட். பண்ணிவிட்டு கரெக்டாக ரெண்டு காலர்ஸ் கரெக்டாக எடுத்துக்காங்க. ஈவனாக பண்ணிக்கணும். பார்த்துக்கணும். ஈவனாக மடிச்சுட்டு போட்டுருங்க. இன்னொரு மடி மடிச்சிருங்க. இப்படி வச்சுக்கணும். போட்டுட்டு பண்ண ஆரம்பிச்சுன்னா ஹீட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். சாரியெல்லாம் போடும்போது உங்களுக்கு அது அட்ஜஸ்டபிள் இருக்கும்போது அயன் பாக்ஸில் அதை வச்சு பார்க்கணும். இப்படி போட்டுக்கோங்க. போட்டு
நீங்கள் அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்கோங்க. இது வீட்டு ஈஸியாக சுலபமாக செய்வாங்க. கடையில் கொடுத்தா 30 ரூபா 40 ரூபாய் 50 ரூபா வாங்குவாங்க. நார்மலாக செஞ்சால் ஈஸியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வேலை அதெல்லாம். சாரிகள் ரொம்ப ஈஸியாக பண்ணாங்க, பயமே கிடையாது. பார்த்துக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணி பண்ணுங்க. இதே ரிவர்ஸ் போட்டுட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்காங்க. தனியாகவே நம்ம செய்யலாம். 2 பேருக்கு வேணும் அப்படின்னா கிடையாது. இது இப்போ என்ன பண்ணுறோம், நடுவில் பேப்பர் கொடுப்பாங்க. வடுப்பு கலராமல் இருக்கிறது பேப்பர் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. பேப்பர் நம்ம மறுக்கும் பேப்பர் கொஞ்சம் ஒரு அயன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இதை வந்து கரெக்டாக பொசிஷனாக மடக்குறீங்க. மடக்கிட்டு ஒரு ப்ரெஸ் தாங்க, ஒன்றுமே கிடையாது. திருப்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளோதாங்க. பாருங்க, தனியாகவே செய்யலாம். ஒன்றும் ஈஸி. சாரி பண்ணுறதுலாம் கஷ்டமே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் அப்படி கரெக்டாக மடிக்க வேண்டியது. இது ஒரு ட்ரெஸ் மடிச்சிட்டிங்க. ஒரு மடிப்பு மடித்து இப்படி மடிக்கணும். கரெக்டாக முடிச்சா மடிச்சாச்சு, முடிச்சிச்சு. இப்போ ப்ளவுஸ் அயன் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேங்க. பாருங்கள், இப்படி எடுத்துக்காங்க. அவ்வளோதான். இங்கே எப்போவுமே ரிவர்ஸ் பண்ணுங்க. உள்ளே டாப் பண்ணிட்டு பண்ணிடுங்க. ஒரு ப்ரெஸ் அவ்வளோதான். அதுக்கடுத்து இது பாருங்கள், இது கரெக்டாக பொசிஷன் வச்சுட்டு அப்புறம் கை பாகம் இது முடிச்சாச்சு. இப்போ அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்கள். இந்த சைடு மட்டும் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்கோங்க. இது தேய்ச்சிட்டு அவ்வளோ கை வரும். இது ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இது மாதிரி பிரித்து லைட்டாக இப்படி பண்ணிடுங்க. முதல்ல நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் பின்னாடி, அதனால் இது சும்மா பண்ணவே போதும். இதோட இது மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபோல்டு. இப்போ கை பாருங்க. இந்த சைடு அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு.